நான் போல மலை போல நம்பி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூரை தான். அவர் உங்களை விட ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு. அவர் ஐ ஹேவ் டு காம்ப்ளிமெண்ட் ஹிம். அவர் தான் மலை போல நம்பி இருக்கிறேன். அவர் விடவே மாட்டேன்றாரு. தமிழக முதலமைச்சர் இந்த பக்கம் அவர் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க? தமிழக முதலமைச்சர். இந்த பக்கம் இவர் ட்வீட் போடுறாரு, எது ஒத்து வரும் எது ஒத்து வராங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அடடா அடடா அடடா, இது பிரமாதமா இருக்கு. நாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நேத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறாரு, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே 1-2 பேர் தான், 67க்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது. அது சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு ராஜகண்ணப்பன் திமுக அமைச்சர் சொல்ல சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு. உடனே அதை கட் பண்ணி அண்ணன் மாணிக்க தாக்கர் ஊடகங்கள் பூரா வேலையை செய்யறதில்ல. எல்லா வேலையும் இப்போதைக்கு மாணிக்க தாக்கர் தான் பண்றாரு. ராஜவேல் நாகராஜன் கஸ்தூரியோட கவலை எல்லாம் தீர்த்து வைக்கிறது மாணிக்க தாக்கூர் தான். அவர் உடனே கட் பண்ணி எடுத்து நியூஸ் 18 தமிழ்நாட்டில் வந்ததை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு, நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல, எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம். நீங்க 177 போட்டிட்டு 130 தானே ஜெயிச்சீங்க, நீங்க தோத்த இடத்துல தான் கேட்கிறோம். என்ன சிந்தனை என்ன சிந்தனை, இந்த மாதிரி ஒண்ணு யோசிக்கவே முடியல. நீங்க உங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்னப்பா? நாங்க 25 வாங்கினோம், 18 ஜெயிச்சோம். நீங்க 180 போட்டிட்டு 135 ஜெயிச்சீங்க. யார் அதிகமா ஜெயிச்சிருக்கா? அப்ப நீங்க தோத்த இடங்களை கொடுங்க அப்படின்றாங்க. இப்ப யார் தோக்குறீங்களோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போல தெரியுது, எனக்கு தெரியல.